அன்பு நேயர்களே, திரைப்பிரபலங்களை சந்தித்து வரும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பிரபல திரைப்பட இயக்குனர் திரு வின்சென்ட் செல்வா அவர்களை பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்காக உங்களை சந்திக்கிறோம். சௌத்ரி சாருடைய ப்ரொடக்ஷனில் வந்து ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு சற்றேறக்குறைய ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் மோகன்லால் சாரும் ஜீவாவும் பண்ணாங்க சேர்ந்து. அதே போன்று இப்போது மலையாளம் படம் பண்ணுறீங்க. மலையாளம் என்பது மறுக்கவே முடியாத உண்மை. எப்படி நீங்கள் அனுராக் காஷ்யப் தமிழ் சவுத் இந்தியாவை விரும்புகிறாரு, அதே மாதிரி தமிழ் மலையாளத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது சார். ஆமாம் சார். மேக்கிங்கில் நம்ம பாலமகேந்திரா சார், மகேந்திரன் சாருடைய அந்த டச்சு இருக்கும். இப்போ மலையாள படம் இது வந்து பக்கத்து மண்ணு தான். அந்த அனுபவம் எப்படி தோணுச்சு உங்களுக்கு பண்ணணும்? எனக்கு என்னென்ன சார், இப்போது நான் சொன்னேன் லெனின் சார் தான் எனக்கு இது எல்லாத்தையும். அமரம் படம் பார்த்துருக்கேன். நீங்கள் அமரம் படம் பார்த்தீங்கன்னா அந்த கடல் இருக்குல்ல, அந்த கடலில் இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுபாத் சார் தான் கேமராமேன். எல்லா இடத்துக்கும் விட அந்த ஏரியாவினுடைய கடல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேஸ் பண்ணி ஃபுல்லாக கடலில் மம்முட்டி கூட நேஷனல் அந்த படத்தில் வாங்கியிருப்பார். அந்த இடத்துல எனக்கு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ சார்கிட்ட சொன்னேன், நான் மலையாளம் படம் எதுக்கே மலையாள படம் பண்ணுறேன். இல்லை சார், அங்கே ஒரு லொக்கேஷனுக்கு அந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். அப்போ அன்றைக்கி கூட இன்டர்வியூ ஃபஸ்ட்டு பூஜை அன்றைக்கி கூட சொன்னேன், இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து நான் சமர்ப்பணத்தில் வந்து நான் இவருக்கு தான் பரதன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் பிளேஸ் அது ஒரு லொக்கேஷனுக்காகவே அந்த கதை ரெடி ஆச்சு சார். இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கதை ரெடி பண்ணுவோம், கதை ரெடி பண்ணிவிட்டு லொக்கேஷன். அது கிடையாது. இந்த லொக்கேஷனில் நான் படம் பண்ணோன்ட்டு என்னுடைய கனவு ரொம்ப வருஷனாக நான் தேடிட்டு இருந்தேன். அந்த கடல் பேக்ட்ராப்பில் படம் பண்ண ரொம்ப நாள் ஆசை. இது சார்கிட்ட சொன்னேன். அப்படி தான் அந்த கதை ஆரம்பித்தது. உண்மையில் விஷுவலாக அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். வித்தியாசமான நோக்கம். உங்களுடைய அப்ஜெக்டிவ் சொல்கிறீங்களே, ஆமாம், இது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். வித்தியாசமான நோக்கம். இன்றைக்கும் சார் இங்கே வந்து 100 கோடி ரூபா 200 கோடி ரூபான்னு போகும்போது ஒரு 10 லட்சம் ரூபாயில் படம் பண்ணுறாங்க. நான் சமீபத்தில் அதோடு இல்லாமல் அங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப குறைவுன்னு கேள்விப்பட்டேன். அங்கே வந்து கிரவுண்ட் லெவலில் நீங்கள் இறங்கி பண்ணும்போது நீங்கள் அனுபவித்து ரசித்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள், இந்த ஷூட்டிங் அனுபவங்கள். இதில் எனக்கு இந்த லெனா அம்மான்னு ஒரு ஆர்டிஸ்ட், லெனா அம்மா வந்து என்னன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு முடித்த உடனே இந்த கதையை வந்து ஒரு என்னன்னாக்கா இப்போ படம் வரப்போகுது. அந்த அம்மா கேரக்டரைசேஷனே என்னன்னாக்கா ஒரு நெக்ஸல் கேரக்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அம்மா ஒரு மீன் விற்கிற லேடி மாதிரி தான் வருவாங்க. ப்ரீ கிளைமேக்ஸில் தான் தெரியும் அந்த அம்மா யாருன்றது ஒரு கேரக்டரைசேஷன். அது ரியலாகவே அங்கே வந்து கேரளாவில் வாழ்ந்த ஒரு அம்மாவுடைய கேரக்டர், ஒரு லேடியோட கேரக்டரைசேஷன் தான் அது. அந்த அம்மா வந்து என்னன்னாக்கா வந்து சார் உண்மையிலே சார் அந்த அம்மா மாதிரி சும்மா ஜீன் கீட்லாம் போட்டு ஷர்ட் போட்டு வருவாங்க சார். புடவை கட்டிட்டு வந்துட்டு அந்த கேரக்டரைசேஷன் இறங்குவாங்க சார் சீன்ஸில். அது உண்மையிலே நானும் மிரண்டு போயிட்டேன். ரகுவரன் சாருக்கு அப்புறம் நான் மிரண்டு போன ஒரு கேரக்டரைசேஷன் அது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது அந்த படத்தை நடிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சொல்லுவா நீ வந்து கதை சொல்லும் போது ஒரு ரியல் இன்சிடென்ட்டில் இப்படிலாம் நடந்ததில்ல, அதை நான் அப்படி என்னன்னா மொட்டை நான் போடுறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கும்மாட்டிக்கிளி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அந்த அம்மா சார் லேடி சார், அவங்க நிறைய படம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க சார். அந்த படத்துக்காக ஒரு டேரெக்டாக எடுன்ட்டாங்க. அது இந்த தயக்கமும் எதுவுமே இல்லை. திடீர்னு வந்தாங்க, சொல்லுவோம் அந்த சீன் நாளைக்கு ஷூட் பண்ணேன். மிஞ்சி பண்ண நான் ஒரு 1 இயர் தான் நடிக்க மாட்டேன். அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் கூட நடிச்சிடும் விடுன்ட்டாங்க. உண்மையிலே நடிக்கிற 6 மாதமாக இப்போ அவங்க வெளியே போகிறது கூட பார்த்தீங்கன்னா கேப் மாதிரி போட்டிக்கிட்டு வெளியூருக்கு போயிடுவேன் என்னை விடு அப்படின்னு. எங்கள் அம்மாவோட ரொம்ப நாள் ஆச்சு, ஃப்ரீயாக அவங்களோட இருக்கணும் விடு அப்படின்றாங்க அந்த அம்மா. அப்படிலாம் பண்ணாங்க. அதே மாதிரி அதை நடித்த 4 பசங்களும் புது பசங்க. மைம் கோப்பி அவர் வந்து சொல்லிட்டார், நான் சும்மா கேஷுவலாக தான் ஃபோன் அடித்தேன் அவருக்கு. சார் மேலே அப்படியா அப்படின்னாரு. நீ யார்கிட்டையும் பேசாத சொல்லுவா, என்னோடய மேனேஜர்கிட்ட எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா இந்த படத்துக்கு எதுவுமே கிடையாது. நான் வரேன், நீ என்ன சொல்லு நடிச்சதை அப்படி நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. அவரை நான் என்ன பண்ண சொல்லு அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பிச்சது அந்த இது. எல்லாமே எனக்கு நல்ல செட் ஆகிடுச்சு. அதேமாதிரி கேமராமேனு வெங்கின்னு ஒரு கேமராமேன் இந்த படத்துக்கு நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. சாரே சொன்னேன், இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி ஒரு மேக்கிங் பண்ணி கொடுத்துறாங்க, பெரிய விஷயம் அப்படின்னாரு. எடிட்டிங் வந்து டான்மேக்ஸ் பண்ணியிருக்காரு. டான்மேக்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா பெரிய படத்துக்கு வந்து டீசர் தான் கட் பண்ணுவார். ஏன்னா அவர் இந்த ஒரு படத்துக்கு வேண்டிய ஒர்க்கை வந்து டீசர்லேயே வாங்கிட்டு போயிடுவார். அவருடைய கட்டிங் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் சொன்னேன் இப்படி ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று. அதுவுமே என்கிட்ட சொல்ல ஃபுட்டேஜ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டார். என்னோடய எடிட்டிங் ரூமில் கொடுத்துட்டுட்டார். கொடுத்து என்கிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறார், என்ன 1 மந்த் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணனா எனக்கு ஃபோனில் கூட நீ வரக்கூடாதுன்ட்டார்.
அப்புறம் நாங்கள் அசிஸ்டண்ட்டு ஃபோன் பண்ணால் அவர் ஊருக்கு போயிட்டார். எங்கே அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவார்னாக்கா, படத்தை வந்து முடித்தோன்னு அவர்கிட்ட கொடுத்தோன்னு வாங்கிட்டு அவர் ஒரு வில்லேஜுக்கு எங்கெல்லாம் போயிடுவார். தனியாக உட்காந்து ஃபாரினர் மாதிரி அங்கே போய் அது தனியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு யாருடைய டெலிகம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள். ரொம்ப அனுபவம் டிஃப்ரெண்ட்டான. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்வால்மெண்ட் இல்லைன்னா அந்த கட்டிங் பண்ணியிருக்க முடியாது. அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரானரி கட்டிங். இதெல்லாம் ஒரு பெரிய பலம் சார் நம்மளுக்கு. எவ்வளோ பெரிய நீங்கள் சொல்கிறீங்க, மொட்டை அடிக்க தயார், அப்புறம் ஒவ்வொரு விஷயம் மைம் கோபி சார் நான் வர்றேன். இப்போ இது எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கும், ஒரு நம்மளே அறியாமல ஒரு உத்வேகம் வரும். அதான் என்கிட்ட சொல்லிட்டாரு இல்லை, மைம் கோபி என்ன சொன்னார்னா என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், செல்வா உன் படத்தில் நான் நடிக்கணும் அவ்வளோதான். அப்படின்னா சார் எனக்கு நம்ம என்ன பெருசாக படம் பண்ணிட்டோன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை உங்கள் படத்தில் நான் நடிக்கணும், மேனேஜர்கிட்ட பேசாதீங்க அப்படின்றா. உண்மையில் அதெல்லாம் வந்து நான் மறக்கக்கூடாது. இப்போ நன்றியெல்லாம் மறக்கவே கூடாது. ஏன்னா அது மாதிரி எனக்கு வந்து அதை என்ன பொறுத்தவரை என்னோட பெரிய லக்கு என்னன்னாக்கா, ஆரம்ப காலத்துலேருந்து விஜய் சார்லேருந்து அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் என்னை பொறுத்தவரை. ப்ரொடியூசர்ஸ் எனக்கு வந்து எல்லாம் அமைஞ்ச ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து என் கூட படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துருவாங்க. அப்புறம் ஒரு சில பேர் எனக்கு ஷூட்டிங்கே வர மாட்டாங்க. என்ன சார் ஷூட்டிங்கே வரல அப்படின்னாக்கா, அதை நீ பார்த்து போப்போ அப்படின்ட்டுவார். நம்முடைய சந்திப்பில் ஒரு நபரை பற்றி கண்டிப்பாக ரொம்ப நாளாக கேட்கணும் நம்ம சந்திச்சா கேட்கணும்னு ஆவலாக இருக்கேன். இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் பெரிய பலம், அதே மாதிரி ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவர். அவர் எந்த மேடையில் உங்களை பற்றி சொன்னாலும் ரொம்ப மரியாதை, பயபக்தி. நிறைய பேர் வந்து அந்த பக்தி மரியாதை இருக்கும், பயம் கலந்த மரியாதை இருக்கும். ஆனால் பின்னால் நல்லபடியாக பேசுவாங்க, வெளியில் சொல்ல மாட்டான் பயத்தில். இவர் ரொம்ப ஓப்பனாக எங்க சார் வின்சென்ட் செல்வா சார் அப்படி ரொம்ப மரியாதையோடு சொல்லுவார். என்ன காரணம் உங்களுடைய அந்த பாண்டிங்க்கு, அந்த அன்புக்கு என்ன காரணம்? என்னென்ன சார், எனக்கு உண்மையில் எல்லா விதத்துலையும் ஒரு நண்பனாகவும் சரி, ஒரு எல்லா விதத்தில் எனக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, படம் பண்ணும்போது அதான் சொன்னேன்ல, ஃபுல்லாக தாங்கிப்பாப்பில். எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் நடக்குது, பிரச்சனை நடக்குது, நான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டு எனக்கு சேஃப்டியாக போய் சொல்லிட்டு வாப்பில், சார் இவ்வளோ தான் பண்ணிட்டுக்கிறீங்க, ஏன் சார் அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, அவர் பேசக்கூட மாட்டார் அப்படின்னு. அப்படி ஒரு சப்போர்ட்டிவ் எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக்கல்னாக்கா மியூசிக்கல் சார். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நான் வந்து அசோசியேட் கார்டே போட்டேன். அவர் அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு 8 பேர் இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு ஃபுல்லாக எந்த இதுலேயும் வந்து சார் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது, அங்கே எங்கே ஓடுறது, அதெல்லாம் வந்து சாங்காகட்டும், அந்த விஷுவலில் நாங்கள் பண்ணுறதுக்காகட்டும், எல்லா விதத்திலும் பயங்கர அதுவும் அதான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். எனக்கு அப்போது இருக்கிறவருக்கு எனக்கு தெரியல, போன பிறகு தான் எனக்கு அந்த ஃபீலிங்கே தெரியுது. அப்படி ஒரு அசிஸ்டண்ட்டு கமாண்ட் ஆனால் ஷூட்டிங் போகும்போது பயங்கரமாக சத்தம் போடுறாப்புல. நீ கேட்டு ஏன்டா இவ்வளோ சத்தம் போடுற, என்ன ராஜா இவ்வளோ சத்தம் போடுற அப்படின்ற. சார் நான் உங்களுக்கு எப்படி இருந்தேன் சார், எனக்கு அது மாதிரி இல்லையா சார் அப்படின்னாப்புல. உண்மை இல்லையா அது, நான் அதங்கப்பட்ட அந்த விஷயத்தில். இப்போ கூட நான் சொன்னேன் ராஜா, நான் கேஷுவலாக போயிட்டு போது சொன்னேன், ஒரு படம் பண்ணோம், ஒரு த்ரில்லரு, ஒரு சவுண்டுக்காக ஒரு படம் பண்ண போகிறேன், அது எனக்கு கதை பிடிச்சிருக்கு ராஜா அப்படின்னு. ஸோ 2 நிமிஷம் அப்படியே பேசிட்டே இருந்தேன். கடை நான் பாயிண்ட் ஆஃப்ல எல்லாம் சொல்லிட்டேன், சார் இந்த படம் பண்ணுவேன் சார், நான் உங்களுக்கு அசிஸ்டன்ட் சார் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல கதை அது. மிஸ்கின் நானும் சேர்ந்து பண்ணால் அந்த படம் எனக்கு கண்டிப்பாக அது வேறு லெவலில் படமாக இருக்குன்னு தோணுது. எல்லோரும் அதை சொல்கிறான், பண்ணுங்க சார் அது மாதிரி அப்படின்றான். அந்த ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அது சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும், ரெடியாக இருக்குது. நானும் ரொம்ப ஆவலாக. கண்டிப்பாக. இப்போ இந்த ஜானர்னு வரும்போது ஒரே மாதிரி பேட்டர்னில் பண்ணுவாங்க சார் பெரும்பாலான டைரக்டர்கள். ஆரம்பத்தில் நம்ம பேசினது தான், எந்த அளவுக்கு ஈஸியாக பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு வெற்றியை சம்பாதிக்க முடியும், எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுக்கலாம், இந்த நோக்கம் இருக்கும். பட் கதை அப்படின்னு வரும்போது ரியாலிட்டி கதை இந்த மாதிரி அந்த அந்த ஃபேமிலி ரகுவரன் சாரை சொன்னீங்க, இந்த மாதிரி ஒரு காஸ்ட் வச்சுட்டு பாசிட்டிவாக பண்ணணும். வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள், ஒவ்வொரு படங்கள்லேயும் வித்தியாசமான ஒரு களம், கதைக்களம், ஜானர். எப்படி இது வந்து உங்களுக்கு அந்த அடிப்படையிலே எப்படி இந்த ஆவல் ஏற்பட்டது உங்களுக்கு? அது என்னென்னா சார், நம்ம மைண்டில் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்க சிப்பு மாதிரி வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இப்போ கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி செல்வராஜ் டைரக்டரு, நல்ல டைரக்டர் அந்த பையன். எனக்கு அந்த கர்ணன்லாம் பார்க்கும்போது இரானியும் தான் ஞாபகம் வந்தது.
ஆமாம் எல்லாரும் சொன்னாங்க சார் உங்களுடைய இரணியன் ஜானர் அப்படியே மாரி செல்வராஜ் அந்த சாயலில் ஒரு படம் பண்ணிக்கிறார் சார் அப்படின்னாங்க. உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தாங்க சார். வாழைன்னு ஒரு படம் பண்ணிக்கிறப்பல பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இப்படி ஒரு படம் பண்ணாலும் மைண்டில் ஏறி இருக்குங்க சில இப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அப்படி ஏறின ஒரு விஷயங்கள் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் காரணம். சில விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும்னா இப்போ உள்ள கரண்டில் உள்ள விஷயங்கள் ஞாபகப்படுத்தும். நீங்கள் சொன்ன மாதிரி கர்ணன் பார்த்த உடனே இரணியன், முரளி சாரை வந்து முரளியோடைய பையன் அதர்வா அவரை பார்க்கும்போது அப்படியே அவர் ஞாபகம் வரும் சார். நிறைய பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இரணியன் உடைய சீக்வல் இருக்குதா அப்படின்னு கேள்வி. ரொம்ப நாள் ஆசையாக என்னுடைய அதுதான், அது இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா இரணியன் 2ஆம் அத்தியாயம் என்கிட்ட இரணியன் 2 போட்ட 2ஆம் அத்தியாயம் சொன்னேன். இதை வந்து நான் சொன்ன எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்புறம் நான் அதர்வா கிட்ட கூட ஒரு நாள் நான் பேசிட்டு இருந்தேன், அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாப்புல, நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ அவங்க சூரி வேறு பக்கத்தில் ஷூட்டிங்கில் இருந்தாப்புல நான் பார்த்த வரலாறு, என்ன அண்ணா வந்துட்டு போகிறாரு அப்படின்னா. இப்படி ஒரு விஷயம், டே லைஃப்லலாம் இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணாதுண்ணா அப்படின்ட்டு சூரியே சொல்லிடுறேன். என்கிட்ட சொன்னார் ஒரு நாள், நான் சொன்னேன் இப்படி ஒரு விஷயம். இப்போ என்னென்னா வந்து சார், அப்படி ஒரு ஜானர் எடுத்து பண்ணோன்னு ஒரு நல்ல கதை. அதாவது என்னன்னாக்கா, இரணியன் இறந்துடுறா, அவருக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து இப்போ ஜென்ரேஷன் அவன் எப்படி பார்க்குறான் எப்படி நோக்கிறான், ஏன்னா என்ன தான் இருந்தாலும் அந்த உள்ளுக்குள்ள அந்த தாட் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னென்னா இப்போ வந்து சினிமாவில் வந்து நம்ம மற்ற ஃபீல்டெலாம் மாதிரி மற்ற இதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மலையாளம் ப்ளஸ் தெலுங்குலாம் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ஒரு சார் நானே பண்ணுறேன் அப்படின்னு வந்து இறங்கி வருஷம்னா அது இங்கே கம்மி அங்கே வேறு ஆக்சுவலாக. அது ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அது நானும் அந்த இரணியன் ரைட்டர் 2 பேர் சேர்ந்து வச்சு பண்ணியிருக்கேன் அந்த கதை. அது பண்ணணுன்னு ஒரு விஷயம் உண்டு. பேண்டிட் குயின் மாதிரி வந்து ரியல் இன்சிடென்ட் நார்த் இந்தியாவில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதை நான் வந்து இவர்கிட்ட அனுராக் கஷ்யப்ட்ட சொன்னேன். அனுராக் கஷ்யப்ட்ட கொஞ்சம் ஆடி போயிட்டார். என்ன சொல்கிற அப்படின்னாரு. ஆமாம் சார் இப்படி ஒரு இன்சிடென்ட் இருக்குது அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். என்ன பண்ணி வச்சுருக்கு அப்படின்னாரு. ஆமாம் சார் பண்ணி வச்சிரு, ஃபுல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது, அதை ஹிந்தியில் பண்ணணுன்னு இருக்குது. அதனால் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் இங்கே எப்படி இரணியனோ அங்கே ஒரு விஷயம் வந்து 47 நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் என்கிட்ட இருக்குது, அதை பண்ணணும்னு ஆசை. ஏதோ நம்ம நினைப்போம், அது பரவாயில்ல, அது எப்போன்னு தெரியல, ஆனால் பண்ணிவிடுன்ற நம்பிக்கை இருக்குது, பண்ணிவிடுவேன். நிச்சயமாக நான் உங்களுடைய கனவு நனவாகட்டும். சரி, இப்போது நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாமலே வர்றாங்க, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி புதுசாக ஒரு கனவோடு வர்ற இளைஞர்களுக்கு உங்களுடைய டிப்ஸுன்னு சொல்லலாம், சஜஷன் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி? இல்லை, எனக்கு பசங்க நல்லா பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ என்னென்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கி இன்ஸ்டியூட் படிக்கணும். இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் எல்லாமே டெக்னாலஜி வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி தான் நிறைய டேரக்டர்ஸ் வந்துருக்காங்க. அது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உண்மையில் பசங்க வந்து இன்றைக்கி ட்ரெண்டாக இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா வந்து இப்போது சமீபத்தில் மகாராஜா ஸ்க்ரீன் ப்ளே எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தான் அந்த பையன், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, அந்த ஸ்கிரிப்ட் நல்லா பண்ணியிருந்தார், அந்த அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய டைரக்டர். எனக்கு ஒரு சில பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்க ஸ்ட்ரைட்டாக என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, அப்போது நீங்கள் பண்ணும்போதெல்லாம் செல்வா நீங்கள் என்ன இப்போ கூட ஒரு படம் பண்ணுறீங்கன்னா இதுதான் ஒன்று பிளானிங்கில் இருக்கிறீங்களா, அது பிளானிங்கே இல்லை அப்படின்னு சொன்னார். அவர் தான் உண்மை. இப்போ ஒரு 3 ரூபாயில் படம் பண்ணுறான் நான் அப்படின்னு 4 ரூபாயில் படம் பண்ணலாம் அப்படின்னாக்கா 8 ரூபாய் இது செல்வா அப்படின்றார். அது வந்து அவருக்கு மிகப்பெரிய குறையாக. எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் 3-4 பேர் சொன்னாங்க, அதை நிறுத்தி வேறு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னான். நான் எடுக்க ஒரு சில பேர் என்னன்னாக்கா வந்து பசங்க வந்து அப்போது நீ ஹாலிவுட்டில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் எடிட்டிங் வந்து 2 இயர்ஸ் ட்ரைனிங் வந்து எடிட்டிங்கில் இருக்கணும். ஆமாம், ஒரு டைரெக்ஷன் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா அது ப்ரொடியூசர். அப்போது நீங்கள் இது ஃபிலிம்னு இருந்ததுன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைலாம் வந்திருக்காது. இந்த டிஜிட்டல்ன்றதுனால எடுத்து என்ன ஒன்றா பண்ணலான்ற மாதிரி வந்துடுச்சு, அது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, பட் டெக்னிக்கலாக ஓரளவுக்கு பசங்க சவுண்டாக இருக்கும்போது நல்லாவும் இருக்குது. அட் த சேம் டைம் 50% இது ரொம்ப ப்ராப்ளமாக இப்போ இருக்குது அப்படின்னு ப்ரொடியூசர்ஸுடைய இது உண்டு. என்னது அவசரம் தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நிதானமாக அடித்தான்னா பசங்க எல்லோரும் ஜெயிச்சிடலாம். இப்போ நல்ல விஷயங்கள் தான், ஆரோக்கியமான விஷயம், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தமிழ் ஃபீல்டில் இருக்கிறவங்க வரட்டும் அப்படிம்பாங்க, ஆனால் மோதுவாங்க, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை மாதிரி மலையாளத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த நேட்டிவிட்டியோட அங்கே உள்ள அந்த மண் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த இயக்குனர்கள் இருக்கும்போது நீங்கள் அங்கே போகிறீங்க, எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? அதுவும் சார் அவர் பையன் சார் அதான் கேட்டார், சௌதி சார் அதான் கேட்டார், என்ன பாடி
தெலுங்குனா அவருக்கு நிறைய பேர் தெரியும், சாருக்கே தெரியும். மலையாள இண்டஸ்ட்ரின்னும் போது என்ன இல்லை சார் அதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா அவங்களோட ஒரு யதார்த்தமான ஒரு விஷயங்கள் வந்து அங்கே வந்து இதே நம்ம அங்கே மலையாளிஸ் என்ன ஒரு பெரிய மேட்டர்னா, நம்ம தமிழ் படத்தை கொண்டாடுவாங்க, அந்த ரோப் வச்சு எடுத்து. அதே அவங்க உள்ள ஆட்கள் ரோப்பில் பண்ணாங்கன்னா கிண்டல் அடிச்சுடுவாங்க. அங்கே அப்போ ஏற்பட்ட இண்டஸ்ட்ரி அது. என்கிட்ட சொல்லலாம் சார் மலையாள இண்டஸ்ட்ரி நான் என்ன சொல்லணும்னா, கேமராமேன்ட்ட சொன்னது எல்லாமே வந்து லைவாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நான் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில். கொஞ்சம் கூட ஆர்டிஃபிஷியல் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து அப்போ ஏற்பட்ட ஆடியன்ஸ் அது அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சிங் இதுவாக பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சுவல் பாய்ஸு எல்லாம் பெரிய சூப்பர் டூப்பர்ட்டு எல்லாமே வந்து பசங்க அங்கே வந்து எனக்கு யூத்து பசங்க வந்து ரொம்ப ஆட்களோட அவங்க வேறு மாதிரி இருக்கிறாங்க. பட்டுன்னு கமெண்ட் அடிச்சுடுவாங்க ஈஸியாக. தேட்டரில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனாவசியம் கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அதில் எனக்கு என்ன ஆசைனாக்கா, மலையாள இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து இப்போது பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஒரு 8 படம் வந்து ரைட்ஸ் போயிருக்குன்னா மலையாளத்துலேருந்து தான் போயிருக்கு. ஆமாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் தான் போயிருக்கு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம போய் உள்ள ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. அதுக்கு ஒரு சேலஞ்சிங்காக தான் நான் எடுத்து பண்ணியிருக்கிறேன். அது வந்து இப்போ போய் எல்லா அப்போ என்னன்னாக்கா வந்து இந்த படத்துக்கு ஹீரோ யார் பண்ணணும் போது அப்போது இந்த சஜித்னு ஒரு மேனேஜர், சுரேஷ் கோபி சார் கூட இருக்கிறவர் தான். அவர் என்னுடைய கதையை கேட்டு சுரேஷ் கோபி சார் பையனை வந்து லான்ச் பண்ணணுன்ற ரொம்ப நாளாக என்கிட்ட சொல்லிக்கிறேன். நானும் கதையெல்லாம் கேட்டிருக்கிறேன், நிறைய கதை கேட்டுட்டேன், இதுதான் கரெக்டாக அவனுக்கு அப்படின்ட்டு போய் சொன்னார். அப்போ சுரேஷ் கோபி சார் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து என் பையனுக்கு கதையெல்லாம் நான் கேட்கலாம் மாட்டேன், என் பையனுக்கு பிடிச்சிருந்தா சரிட்டேன் சார். அவர்கிட்ட கதை சொல்லாரு. கதை சொன்னோடனே அப்புறம் அந்த பையன் சொல்லிட்டான், சவுத்தி சார் கதை கேட்டு அனுப்பியிருக்காரு, அவரை விட நான் பெரிய ஆள் கிடையாது, சூப்பர் குட் பேனரு, நீங்கள் 2 பேர். அங்கே எனக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னாக்கா, விஜய் வச்சு பண்ண டைரக்டர். அங்கே விஜய்க்கு பயங்கரமான ஃபேன்ஸ் சார். அங்கே கேரளாவில் கொண்டாடுவாங்க. இப்போ கூட அங்கே போனால் என்னென்னா விஜய் வச்சு பண்ண டைரக்டர், அது ஒரு மெரிட் எல்லாருக்கிட்டேயும் அப்படி போடுவாங்க. அப்போ அப்படி தான் வந்து நினைக்க அந்த பசங்க வந்து ஜாயின்ட் அடிச்சோம். நான் என்ன ஒரு மேட்டர்னா, ஆல்ரெடி நடிச்ச ஆட்கள் யாருமே இருக்கக்கூடாதுன்னு இதில் டிசைட் பண்ணேன். இந்த படத்தை நடிக்கிற கம்ப்ளீட் நியூ ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னு படம் ஆரம்பிச்சது. அப்படி எனக்கு உண்மையிலே அமைஞ்சது பெரிய மேட்ரு. அப்படி தான் அமைஞ்சது. இப்போ ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் சார் இந்த மலையாளம். ஏன்னா நீங்கள் ஒரு ஹைப்பை கொடுத்துட்டீங்க. யார் மியூசிக் டைரக்டர் இது? இது வந்து ரெக்ஸ் விஜயனுடைய பிரதர் வந்து ஜாக்சன் விஜயன். அவர் வந்து எனக்கு ட்ரான்ஸ்னு ஒரு படம், பகத் பாசில் படம் பண்ணார். நல்லா ஹிட் சாங்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்துக்கு நாங்கள் மியூசிக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னன்னாக்கா வந்து ரெக்ஸ் விஜயன் சார், அவங்க வந்து ஒரு ட்ரூப் இருக்காங்க, அவியல் குரூப்ன்ட்டு. அதுலேருந்து தான் வந்தவர் தான் அந்த ரெக்ஸ் விஜயன் சார். அவர் ஒரு சாங் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரூப்பில் அப்படியே சாங் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னாக்கா வந்து யுவன் சங்கர் ராஜா நம்ம படத்துக்காக ஒரு சாங் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் ஃபஸ்ட்டு டெபியூ இருக்குது. நாங்கள் வந்து என்னன்னாக்கா வந்து சார்கிட்ட தான் சொன்னேன், சார் இந்த சாங் வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங்கு, நல்ல பெப்பாக இருக்குது, அது வந்து யுவன் பண்ணல, அவ்வளோதானே போய் கேளு அப்படின்னாரு. அப்புறம் யுவன் கிட்டே கேட்டேன், நான் பண்ணுறேன். இத்தனைக்கு அவருக்கு லாங்குவேஜே தெரியாதா, பாடினதே கிடையாது, உச்சரிப்பு கூட எப்படி வரணும்னு தெரியாது. எனக்கு வந்து அந்த சாங் மட்டும் அனுப்ப சொன்னேன். ஸோ ஒரு நாள் கூப்பிட்டாரு, அப்படியே பார்த்தாரு, அவர் பாட்டு பாடிட்டார், பண்ணார். இது வந்து நல்ல ஒரு பெரிய ஹைப்பாக வந்திருக்காங்க. ஆமாம், சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சார். இப்போ உங்களுடைய இந்த மலையாள படம் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி அடையணும். எங்களுக்காக, நேயர்களுக்காக உங்களுடைய அனுபவங்களை சுவையாக யதார்த்தமாக ரொம்ப வெளிப்படையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார், நன்றி.